ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அரசு போக்குவரத்து கிளையில் 50க்கும் மேற்பட்ட வெளியூர் செல்லும் பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் கட்டணமில்லா அரசு மகளிர் விடியல் பயண பேருந்துகள் 6 பல்வேறு ஊர்களுக்கு நாள்தோறும் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கமுதி பேருந்து நிலையத்திலிருந்து அபிராமம் வழியாக பரமக்குடி சென்ற கட்டணமில்லா அரசு மகளிர் விடியல் பயண பேருந்து ஒன்று கமுதி நோக்கி வந்தது. பேருந்து நிலையத்திற்குள் வருவதற்கு முன்பாகவே கமுதி மதுரை பிரதான சாலையின் நடுவே பேருந்தின் பக்கவாட்டில் பொருத்தப்பட்டிருந்த விபத்து தடுப்பு கம்பி கழன்று தொங்கியது. தொடர்ந்து பேருந்து இயக்கப்பட்டால் அந்த கம்பி சாலையில் குத்தி விபத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்ற நிலையில் ஓட்டுநர் சாமர்த்தியமாக பேருந்தை நிறுத்தியதால் விபத்து தவிர்க்கப்பட்டது. பத்திரமாக பயணிகளை கீழே இறங்கிச் செல்ல அறிவுறுத்தியதோடு நடுவழியில் நிறுத்தப்பட்ட பேருந்தை நகர்த்திச் செல்லவும் முயற்சி மேற்கொண்டனர். கீழே கழன்று விழுந்து தொங்கிக் கொண்டிருந்த கம்பியை நடத்துனரும் மற்றொருவரும் சேர்ந்து தூக்கி பிடித்துக் கொள்ள ஓட்டுநர் பேருந்தை மெதுவாக நகர்த்திச் சென்றார். தள்ளு மாடல் வண்டி போல ஊர்ந்து சென்ற அந்த பேருந்து ஒரு வழியாக பேருந்து நிலையத்திற்குள் ஓரமாக நிறுத்தப்பட்டது. பின்னர் அந்த பேருந்தில் கழன்று தொங்கிய கம்பியை சிறிது கயிற்றால் கட்டி பேருந்தை இயக்கிச் சென்றனர். கமுதி போக்குவரத்து கிளை நிர்வாகம் மற்ற பேருந்துகளைப் போல அரசு மகளிர் விடியல் கட்டணமில்லா பேருந்துகளையும் முறையாக பராமரித்து பாதுகாப்பான பயணத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. நாட்டிலேயே சிறந்த பொது போக்குவரத்தை கொண்ட நகரம் என்ற தேசிய விருதை சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு மத்திய அரசு வழங்கியிருக்கும் நிலையில் தமிழகத்தின் மற்ற நகரங்களுக்கும் தரமான பேருந்துகளை அரசு போக்குவரத்து கழகம் இயக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக கமுதி செய்தியாளர் முருகாண்டி மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.